நல்லா குனிஞ்சு உழைஞ்சிட்டா போதும், நான் ஏற்றுக்கிடுவனும். உன் மனத்தை சாமிகிட்ட கொடுக்குற நீ நல்லா காலில் வந்துட்டு. வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு? வாமா, முன்னால் வந்துடணுமா? அப்படி வா. யாரா வந்தீங்க? 3 பேர் வந்திருக்கீங்களா? சரி, வாடா தம்பி வா. நான் உன்னுடைய பழங்கள்லாம் வருமானு கேட்டேன். சாமி அந்த செவ்வாழை பழத்தை எனக்கு காட்டிட்டார். என்ன நடக்கும் அப்படின்னா, உன்னை ஏமாத்திருக்காங்க, ஆனால் நான் உன் பணத்தை வாங்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா, கண்ணை மூடி நிமிந்து உட்காந்துக்கான். இவன் கொடுத்து சமாளிச்சுவான். ஏய், அதை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதுக்கு நீ சேகரிக்கிற, புரியுதா? எப்படியாவது வாங்கிடணும் கேட்பாங்க, அதுக்கு நம்ம தயாராகிடணும்னு சொல்லி நீ முடிவு எடுத்துட்ட. என்னது முடிவு எடுத்துட்ட? எஸ், அந்த வேலையும் கிடைக்கும், உனக்கு பணமும் கிடைக்கும். இந்த அப்படி மொதல் வச்சோம்னா நம்ம கோயிலுக்கு தர்மத்தில் வந்து சேர்க்கணும். கர்மசாமிக்கு வாமா. அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. கால் வந்துட்டாங்க. தம்பி யாரு? தம்பிக்கு எந்த ஊர்? ரஜினி சார் படமா அது? தம்பிக்கு எந்த ஊர்? வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க ஒண்ணா வேதம். என்ன வேணும்? பக்கத்தில் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம். இந்த வேறல நல்லபடி அச்சி சிக்குன்னு இப்படி போய் கண்ண முடியும் முட. கால் வந்துட்டு வரலாம். இவ படித்து பாஸ் ஆயிடுவா, இவளுக்கு நினைக்கிற வேலையும் கிடைச்சிடும், எல்லாம் வெற்றியாகும். வா, இவனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். நல்லா கருப்பசாமி நினச்சிக்கோ, நீட்டில் பாஸ் ஆயிடுவேன். பணம் வேணும்ல, இந்தா கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. வாப்பா, கால் வந்துட்டாளா தம்பி? தூங்க கண்ட மனசில். என்னையா தம்பி, சோமா இருக்கியா? என்ன தொழில் நடத்துறீங்க? ரொம்ப நல்ல நட்டம் போயிட்டு இருக்குது. வரும்போது நல்லா வருது, கைக்கு வர மாட்டேங்குது. ஒரு தரம் காலில் வந்துட்டு வாங்க, என்னன்னு கேட்குறேன் நான். ரெண்டு வருஷமாகவே இந்த விவசாயங்களில் உனக்கு ரொம்ப நஷ்டங்கள் வந்துருச்சு, பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்க. அதனால் இந்த காட்டில் பிரச்சனையா அல்லது கிரகத்தால் பிரச்சனையாங்கிறது ஒரு சின்ன கேள்வி. காட்டில் பிரச்சனை இல்லை, கிரகங்களால் நீ லாபடையக்கூடிய பாக்கியம் இல்லை. அதையெல்லாம் வெற்றியாக்கி நான் ஜெயிச்சு தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? அம்மா அப்பா வந்து ரொம்ப அக்கா அவருடைய அந்த லைன் வைக்கிறாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. கொஞ்சம் கூட நம்ம எனக்கும் இருக்கும். தனியை பார்த்து என்கிட்ட விவரம் கேட்டுக்கா, தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன், விவசாயத்தில் பெருமையாக இருப்பேன். நாளைக்கு காலையில் என்னை பார்த்து கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வாப்பா, ஒத்த ஒரு மகனே ஓடியா. காலில் வந்துட்டு வரலாம். வரலாம் வரலாம் வரலாம். கர்மசாமி, 5 வருஷமாக நான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்களை தான் அனுபவிக்கனே தவிர எனக்குன்னு ஒரு விடிவே கிடைக்கல. எங்கே போய் கேட்டாலும் இந்த வருஷம் உனக்கு குரு பயிற்சி நல்லா இருக்கும், அடுத்த வருஷம் சனி பயிற்சி நல்லா இருக்கும், இப்படி கிரகங்களை சொன்னாங்களே தவிர கிரகம்தான் மாறிச்சு, என் நிலைமை மாறலைங்க அப்படின்னு ஜோசியக்காரங்கள்ட்டையும் உன் நண்பர்கள்ட்டையும் நீ சொல்லிக்கிட்டே இருக்க.
உண்மையா இல்லையா? கால் வைங்க. என்ன செய்யுது? சில பிறப்பில் அப்படியும் சில விதிகள் இருக்கு. நம்ம நினைச்சது எப்படியோ வரலாம். அதனால் இப்போ நிறைய கடன்களும் மன உபாதைகளும் இருக்கா இல்லையா? இந்த வேதனைகள் வந்து உன்னை நான் விடுதலை ஆக்கி தரணும். ஏதாவது நிலையான வருமானத்தை பிடிச்சி உன்னை காப்பாற்றணும். வேற என்ன வேணும்ப்பா? கண்ண முடிக்காம தேடித்தான் பார்க்கண்டா பொண்ணு. இந்த கனியை எடுத்துட்டேன். தெளிவாக சொல்லுவேன், இரண்டாம் தரத்து பொண்ணாக உத்தமமாக இருந்தால் ஏற்றுக்கிடுவியா? இந்தாடா பொண்ணு கிடைச்சாச்சு, 3 மாதத்தில் உனக்கு வெற்றியான செய்தி இருக்கு. ஓ நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா அப்படியா? வேற வேற சரி 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 சரி. என்ன சூடு புகையா போகுது? சிப்சம்லாம் கொண்டு வந்து இறக்குதாங்க லாரியில் கொண்டு வந்து. சிமெண்ட் தயாரிக்கிற இடம் எங்கப்பா இருக்குது தமிழ்நாட்டில்? அரியலூர். யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம் வந்தீங்க? வாங்க 3 பேருமே கால் வந்து. வரலாம் கொண்டா. உட்காரு. உட்காருங்க. தாத்தா மல்லியில் உட்காருடா. உட்காந்துக்கா உட்காந்துக்கா. ஓமல்லி. இந்த பையனுடைய பிறப்பிலேயே இந்த பாதிப்பு இருந்திருக்கு. மரபணுக்கள் நரம்பியல் சொந்தமானது. உங்களுக்கு நீண்ட காலம் கழித்து தான் அது அறிமுகமாகி வெளியாகிருக்கு. முதல்ல வந்து ரியலாக இயற்கையாக இருக்கிறது மாதிரி தான் தோற்றங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. காலம் கடந்த பிறகு தான் அந்த விளைவுகளில் இந்த மாற்றம் ஆகிருக்கு. இதை கண்டிப்பாக மாற்றிடலாம். இவனை தெளிவாக வாழ வச்சு. ஆமாம்மா, இது வந்து உனக்கு நிரந்தர பாதிப்பே கிடையாது. இந்த பிள்ளைய தைரியமாக வாழ வைக்கலாம். வெற்றி உண்டு. ஆனால் என்ன நீங்கள் வந்து 3 முறை பார்க்கணும். 3 முறை பார்க்கும் பொழுது 3ஆவது முறையில் இந்த பையனுடைய மனநிலைகளுடைய அடக்கம், தெளிவு, நடத்தையெல்லாம் மாற்றமாயிடும். அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்றேன். கால் வந்துட்டாங்க. உங்க அச்சாங்க, உங்க அச்சா, உங்க அப்பாங்க ஏன்? நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு, உன் ஞான கண் திறந்து வழிகாட்டு. நீ கோயிலை நம்பு, சாமியை நம்பிக்கா. இது சயின்டிஃபிக்காக தீர வேண்டியது. எந்த சாமியாராலும் சரியாகுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாதுன்னு அவனுடைய உள்மனதுக்குள்ள ரெக்கார்டு வச்சிருக்கிறான். நீ என்ன சொன்ன? வேலை விஷயம் என் புருஷன் வரல. யார்கிட்ட போய் சொல்லுதா நீ? கால் வந்துட்டு வா. துடுப்புகளில் இந்த பிள்ளைய நல்லாக்கி உன் புருஷனை நம்பிக்கையோடு என்னைய கும்பிட வர வைக்க. அதே மாதிரி ஈராண்டு காலங்களாக வருமானத்துக்குரிய நிகழ்வில் உன் வீட்டுக்காரருக்கு சோதனையும் மனத்தளர்ச்சியும் நஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதையும் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தாரேன். அவனுக்கு கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையும் எண்ணமே அறந்து போச்சு இந்த பிள்ளையினுடைய வேதனையால். ஆனால் அவன் உத்தமமான உள்ளம் படைத்தவன், நல்லவன். அதை நீ தெரிஞ்சுக்கான். அவனை நான் பூர்ணமாக நம்ப வச்சு இந்த பிள்ளைய வாழ வச்சு தர்றேன். இப்போ நீங்கள் இழந்த செல்வத்தையும் நான் மீட்டித்தாரேன், தொழிலையும் மாற்றித்தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. காப்பாற்றும். சிந்தாம வச்சுக்கா. ஓடியா குட்டி பேரை கொண்டாங்க. கர்பசாமிக்கு கொண்டாங்க. நேர பிடிப்பா. என்னைய பார்க்குற பாட்டு பிள்ளைய எந்திங்க. நீங்கள் எந்திங்கண்ணே.
அப்படியே கொண்டா. என்னடா நிப்பாட்டிக்கா, நல்ல பிள்ளை கொண்டா. என்னடா போயிட்டு வரலாம். உங்களுக்கு உத்தரவு அடுத்த உத்தரவில் கேட்போம். இந்த பிள்ளைக்கு கிடைச்ச உத்தரவை சந்தோஷமா வச்சுக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எவ்வளோ ஏமாந்துருக்கிய? இந்த கைக்குள்ள பணம் வச்சுருக்காங்க, இங்கே அப்போ கிடைச்சிரும். சந்தோஷமா இருங்க, போயிட்டு வாங்க. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு எவ்வளோ கொடுத்தாலும் மனிதன் காணான்னு தான் சொல்லுவான்டா. மனிதனுடைய பிறப்பு அப்படித்தானம்மா. சரி சரி, எனக்கு சிரிப்பு வருது நீ சொல்ல சொல்ல. நீ போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ராம்நாடு ராம்நாடு. கொடுத்தவனே பறித்து கொண்டாடி. அவன் பேட்டலா, அவனுக்கு ஊர் பேட்டை. உட்காருங்க, தொடர்ந்து வாங்க. ராம்நாடு யாருக்கு இடம் வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. வாங்க, என்ன விஷயம், என்ன வருத்தம்? என்னப்பா இடம் வீடு வருத்தம்? காலைல விட்டு வரலாம். தம்பி நல்லா இருக்கியோ? வேற என்ன விசேஷங்கள்? ஆண்டவன் இல்லாத உலகம் இது, ஆசைகள் இல்லா இதயம் இது. வாங்க பக்கத்தில் கண்ணை மூடி உட்காருங்க. ஜாமுனே நல்ல கண்ணை முடிக்காங்க. உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் புரிவோமே. என்னடா சிவபெருமான் வரார, சிவனை வணங்குவியானல்ல? சிவனே உங்களுடைய குலலிங்க சுவாமி குலதெய்வ வந்திருக்கிறார். கண்டேன், காணாத காட்சி போல் கண்டேன். கண்ண முடிக்கொள்ளுங்கள், மீண்டும் சாப்பிடும். அப்பா புதுமையான இடத்தை பெற்று வீட்டை அமைத்து விருத்தியாக வாழ்வோம் என்று கற்பனை செய்தோம். கருப்பசாமி வீட்டுக்குள்ள போனதிலிருந்து உயிருக்கே ஆபத்து வந்துருமோங்கிற பயம் ஏற்பட்டு விட்டது. அதில் எங்களுடைய உடலில் நரம்பு பிரச்சனையும், சேதப்பட்ட காயங்கள் பிரச்சனையும், குடும்பத்தில் போட்டி பொறாமைகள் பிரிவுகளும், பண நஷ்டங்கள் ஏற்பட்டது. அது எப்படி? இதான உங்க கேள்வி. கால்வா அடிமையின் உடம்பில் இரத்தம் எதற்கு? அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு? கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு? நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. பக்கத்தில் வா. என்னடா தம்பி, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த வீட்டை கட்டுகிற சமயத்திலேயே அந்த சனி மூலையில் அங்கே போய் சுடுகாட்டு சாம்பலும் ஓதி போட்ட முட்டத்தோடும் எலுமிச்சங்கட்டையும் குங்குமச்சிமிழ் போன்ற இரத்த துளிகளும் கிடந்தது. யார் வச்சா என்று சொல்வதை விட அதை தீர்ப்பது என் கடமை. ஆளை சொன்னா விட்டுறத நீ பார்த்துக்கா, நான் தீர்க்க மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? அப்படி சொல்லி என் பிள்ளை கால் எங்கிருந்தோ ஆசைகள் வணக்கம் மச்சான். அந்த தீவினையிலிருந்து உங்களை நீக்கி உடல்நிலைகளையும் நல்லாக்கி உங்கள் கடன்களையும் தீர்த்து வெற்றியாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? கல்யாண காரியத்தை நடக்கணும். கடாய் வெட்ட வேண்டியிருக்கா எங்கேயும்? ஏன் வெட்டல? அப்படியா? உன் பையனுக்கு கல்யாண விஷயத்தையும் முடிச்சு தரேன், இந்த தீவினைகளையும் மாற்றி தரேன். காலையில் என்னையை பார்த்துட்டு போ. இந்தா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த அபிபூதி சிவாய நம்ம என்று சிந்தித்திருப்பாய். போ. அதே ராம்நாட்டு பகுதி
கருப்பசாமி, நான் உங்களை கூப்பிடுறேன்னு ராம்நாடா கழிவுப்பட்டேன். ராம்நாடு தான் கழிவுப்பட்டேன். சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி யாருக்குப்பா இருக்கு? ராம்நாட்டு பகுதி கருப்பசாமி கோயில் யாருக்கு இருக்கு? வாங்க. எங்க இருக்காரு ஐயா நம்ம கருப்பசாமி? கால் வந்து அதான் காட்சி. நான் இருக்க நானு கேளு, கேட்டுருவோம். என்ன வேணும்? கண்ணை முடிக்கா நிமிந்து உட்காரு. கண்ணை முடிக்கா நிமிந்து உட்காரு. கால் வா. அடுத்து வச்ச சில போல அடங்கிட்டு இருக்கானே. உன் பிள்ளைக்கு நரம்பியல் மனநிலைகள் சம்பந்தமான பாதிப்புகள் இவைகள் மாறுமா? வாழ்நாளே இப்படி பெயருமா? இதுக்கு மாற்றம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இப்போ வந்திருக்கேன். கால் வந்து மாற்றி குடுன்னு கேட்டு வரலாம்ல. ஆனால் இது எப்படி இருக்கும்னு சொல்லிடுவா. நீ நினைஞ்சிருவ. உன் பிள்ளைய மனநிலைகளை மாற்றி திருத்தி தந்து விடுகிறேன். வார பௌர்ணமிக்கு கூட்டு வா, ஜெயிப்போம். போ இந்தா மகளே, ஐஸ்வர்யமா உன் மனக்குறை தீர்ந்தாச்சு. இந்த கனியை கொண்டு வை. உன் பிள்ளையினுடைய மனநிலைகளில் மாற்றம் ஆயிடும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு அடுத்து தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து வேதனைப்படுகிறேன் என்று கேட்டு வந்தவன் யாருப்பா? ராம்நாட்டு பகுதி. வெளிநாடு சம்பந்தமாக தொடர்பு யாருக்கு? வாடா தம்பி. என்ன வெளிநாட்டில் அங்கே கால் விழாண்டமா? என்னடா பிள்ளை நீ? என்ன பேர் உன் பேரு? பக்கத்தில் வா. என்ன பண்ணணும்? என்னடா பண்ணணும்? என்ன வேணும்? தொழில் சம்பந்தமாகன்னு சொன்னேன், அதுக்கு மூஞ்சி அசைக்கலை. ரெண்டாம் தரம் உன்னை எப்படா பார்க்கலான்னு பார்த்தேன், அதான் வெளிநாடு சம்பந்தமானு சொன்னேன். இப்போ சூப்பர் மார்க்கெட்டை நடத்துவோமா, வெளிநாட்டுக்கு போவோமா? சரி, இங்கே லாபம் இருந்தால் அங்கே போவியா நீ? கொண்டா 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 கொண்டானுலாம் இருக்குது. உள்ளம் இப்படிலாம் இருக்குது. எதையும் வா 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 கால் வந்துட்டு அதான் வா 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 வா. பணவழக்கம் பணவழக்கம். உட்கார். இந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு பொறுப்பான ஒரு ஆளை நிரூபிக்கணும். யாருப்பா? அவங்க கூட துணைக்கு ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் லேடிஸை வச்சு பார்க்க வச்சுருவேன். இதையும் நான் கருப்பசாமி என் கண்ணால் பார்த்து நஷ்டப்படாமல் ஆக்கிடுவேன். 1.5 மாதத்தில் வெளிநாட்டுக்கு போடுவேன். கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணுவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச விளக்கம் அவ்வளவுதான். எல்லாத்தையும் வெற்றியாக வாழ வைப்ப. நீ நல்லா இருக்கு. காலையில் என்னையை பார்த்துப்போ. தான் சந்தோஷமா இருக்கு. ஓடா மூட நம்பிக்கை வச்சுக்கப்பா. கருப்பசாமிக்கு போக்குவரத்து துறை டிரைவர் ட்ரு காலன்னு சொன்னான். அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சண்ணே. இன்னொரு தரம் கால் வந்துட்டு அப்பா. என்னைய நினைச்சுக்கா. குடி பார்ப்போம். கையப்பிடி கையப்பிடி. ஓ நமச்சிவாய. குடி குடி. சிந்தாம குடுறா. குடிப்பா. இன்னும் இன்னும் குடிக்கலாம். இன்னும் இதை மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சுக்கா. இன்னைக்கு இந்த உடலெல்லாம் காந்திர சக்தி இன்னையோடு நின்றும். உன் கடன்லாம் தீந்துடும்.
இந்தா இன்னையிலிருந்து வருமானம் பெருகும், கடன் தீரக்கூடிய வழியை நான் கூட்டி தந்துடுறேன். இந்தா கடன் தீரும். வர வைக்கணுமா? அதுக்கு தான் இப்போ வருமானத்தை வர வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவன் மண்டையை திருத்தி உங்கள்கிட்ட தந்திருக்கேன், வெட்டியாக்கிடணும். நல்லா என்ன செய்யணும்? நான் சொன்னால் கேட்பீங்களா நீங்கள்? உங்கள் வீட்டுக்கு உள்ளே நான் போனேன். நள்ளிரவுக்கு பிறகு ஒரு மணிச்சத்தம் கேட்டேன். அது யாருன்னு கேட்டேன். நம்ம எண்ணெயில் இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய நடமாட்டம் உங்களுடைய பகுதியில் வருது. அது ஒரு முழு காவல். இப்போ 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய பிள்ளை தேவையில்லாத பகையை அவங்க உள்வீட்டுக்குள்ளே உருவாக்கி மனவேதனைகள் நடந்து இப்போ பிரிவும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன என்று கேட்கணும். சொல்லணுமா? கண்டிப்பாக சொல்லணுமா? எழுதி உருட்டி சுருட்டி திணிச்சிருக்காங்க. புரியுதா? அதுதான் காரணம். 2 வரையும் ஒன்று சேர்த்து வாழ வச்சுருந்தேன். அந்த தீய சக்தியை கட் பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு இது நல்ல கேள்வி. நீங்கள் உட்காருங்க. கால் வந்துட்டு வாமா. இந்தா கணவன் மனைவி 2 வரையும் இன்பமுடன் இணைந்து வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. பையனுக்கு நிலையான தொழிலையும் நிரந்தரமான புத்தியவும் கொடுக்க. நான் சொன்னதில் அர்த்தம் ரொம்ப இருக்குமே. நல்ல பிள்ளை. இருங்க. கர்ப்பசாமிக்கு அப்படியா? நல்ல சொல்றீங்களா? அறவரெல்லாம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. மதுரை மாநகர் அடுத்து இருக்கு. உத்தரவு இருக்குண்ணே. மதுரையிலே கருப்பசாமி, என் பிள்ளை வாழ்க்கையில் மன வருத்தமும் குழப்பமா இருக்குது. அதை எனக்கு சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தது. வாங்கண்ணே. என்னென்ன பிள்ளை வாழ்க்கையில் பிரச்சனை? என்ன? கண்ணை முடிக்கங்க. கால் வந்துட்டாங்க. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து நிற்பதோ. இப்போ நான் என்ன பாடுதேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க? குடிச்சிட்டு ஒருத்தன் சண்டை போட்டால் அவனை திருத்தக்கூடிய பொறுப்பு உன் மகனுக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? உன் மகனே குடிச்சிக்கிட்டு இருந்தாவனை எப்படி இருக்கும்? தப்பாக இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் அவங்கள தட்டி கேட்கக்கூடிய பொறுப்பான வேலையில் உன் மகன் இருக்கான். ஆனால் அவனே தவறான வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை நடக்கும். ஒரு பொம்பளை அவனுடைய மனத்தை மதிமயக்கி குழப்பம் பண்ணி வச்சுருக்கான். அவள்கிட்டருந்து உன் மகனை மீட்டி குடும்பத்தை வாழ வச்சா போதுங்களா? கால் வந்து நாராயணா, ஆஞ்சநேயா, சர்வாஞ்சநேயா. காப்பாய்த்தாரம்பா. பௌர்ணமிக்கு மோனாள் என்னை வந்து பாரு, ஜெயிக்கிறேன். அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தரவு தான். கருப்பசாமிக்கு ஐயா கருப்பசாமி, என் மகன் நெடுவா வளர்ந்துருக்கான், புத்தி இல்லை. அது யாருக்கு? என்ன புத்தி இல்லை? கால் வந்துட்டு வா. சும்மா நம்ம கூப்பிடுறோம். உன் பேர் என்னடா? உட்கார், பண்ண முடியும். உன் பொண்டாட்டியுடைய முன்னோர்களில் ஒருத்தருக்கு ஒரு மனநிலைகள் பாதிப்புடையவர்கள் முன்னால் இருந்தாங்க.
சரியாடா? அந்த ஜீன் படி தான் அந்த பையனுக்கு வந்திருக்கா, அப்படி இல்லை இடைப்பட்ட வேற ஏதாலையும் அதிர்ச்சி வந்திருக்கா அப்படிங்கிறது உன் குழப்பம். காலில் விட்டு வாடா தம்பி, காலில் விட்டு வா. உன் பையனை பார்த்தேன், தானாக பாட்டு பாடுறது மாதிரி பாடுவான், தானாகவே சிரிப்பான், தானாகவே பேசுவான், வாய்க்குள்ளேயும் இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மனநிலைகளை மாற்றி அவனை தெளிவு பண்ணால் போதுமாடா? அவனை திருத்தி கொடுத்துருதம்னு உத்தரவாகிடுடா, வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டுவான். பௌர்ணமிக்கு அவனை கூட்டு வாப்பா, புரியுதா? கூட்டு வா, வெட்டி ஆக்கிடுவான். கர்மசாமிக்கு பக்கத்தில் வா, பக்கத்தில் வா, பயப்படாம வா, தைரியமாக இருக்கா. இந்தா நல்ல முன்னேறி வா, சந்தோஷமா இரு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு எதிர்பாராத விபத்துக்களால் பாதிக்கப்பட்டு மன வருத்தம் அடைந்து வந்தவர்கள் யார்? இவர் யாரு? என்ன விபத்துகள்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் இல்லை, என் உத்தரவுக்குரியவர்கள் நீங்கள் இல்லை. இருங்க, நான் போகிறேன். தாயும் மகனும், மதுரை தாயும் மகனும். என்னடா தம்பி சோமா இருக்கியா? என்ன என்ன நடந்துச்சு? கால் வந்துட்டாங்க. பையன் நல்ல வேணா? இல்லை கல்யாணம் முடிக்காண்டமா, பக்கத்தில் வா. இருந்தால் எங்களுக்கு என்ன நிமிந்து பாரு. கல்யாணம் முடிக்காண்டமா? உனக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்காக தானடா வேலைக்கு போன வச்சுக்கிறான். வேலை உனக்கு 1.5 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சுக்கிறதையா? அவள் பொறுக்கணும்ல. கால் வந்துட்டு வா. ஏக்கா நீ உட்காருக்கா. அவனை பெற்றது மட்டும்தான் குற்றம், நீ வேறு எந்த குற்றமும் செய்யலை. மனதுக்குள்ளேயே மறைச்சி வச்சிருக்கியடா, வெளியே சொல்லலையா? பக்கத்தில் வா. இந்த மாதமே உனக்கு வேலை கிடைக்கும். இந்த குடும்பத்துக்கு நீ உறுதுணையாக இருக்கணும்னு உங்கள் ஆத்தா நினைக்கிறான். ஆனால் நம்ம ஒரு பொறுப்பாக இருந்தோம்னா நம்ம விரும்புகிறதை அடைஞ்சிக்கலாமே, அதுக்குன்னு ஒரு வருமானம் நமக்கு இருந்தால் நல்லதுன்னு நீ நினைக்கிற. இப்போ உன் விருப்பத்துக்கு உனக்கு நான் வேலை தரவா, இல்லை பெற்றவங்களுக்கு கடமை செய்துக்கு தரவா? அப்படி இதெல்லாம் என்ன செய்ய சேர்த்து பார்த்துக்கலாமா? இந்த அப்படி மனம் தவறாமல் உன்னை காப்பாற்று. இந்த மாதமே உனக்கு வருமானம் கிடைச்சிடும், சந்தோஷமாக இருக்கும். உன் பொம்பளை பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன், நல்ல பிள்ளை, தெளிந்த பெண். இந்தா வரன் கிடைச்சாச்சு. சாதகம் வந்தோடனே என்கிட்ட காட்டாமல் நீ முடிவு சொல்லக்கூடாது. போயிட்டு வா, நல்லா நடத்தி தரேன், சந்தோஷமாக இருக்கும். வரலாம். கணவன் மனைவி 2 பேர்கள். மதுரை மாவட்டம். நீங்கள் மதுரையா? மதுரையில் எந்த இடம் பார்த்தியா? அது மதுரை இல்லை, மேலூர் வேறு. நாராயணா கோவிந்தாச்சுத மகாதேவா. ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது யாரு? ஆஞ்சநேயர் வாப்பா வா. சர்வங்கஸ்தாயனம் மராமரா 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 மரா மரா மரான்னு சொல்லி வரும்பொழுது என்ன வார்த்தை வரும்? ராமா 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 என்று கால். என்னம்மா வேணும்? இது என்ன சத்தம்? யாருக்கு காசு கொடுத்தீங்க? முதல்ல போனை ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. அந்த பணத்தை வாங்கி கொடுக்கலாம்னு உத்தரவாயிடுதுப்பா.
அனுமார் ஆஞ்சநேயர் இருக்காரு. இப்போதைக்கு 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 செய்யக்கூடாது. உன் சொல்ல நான் கேட்கணுமா, நீ ஏன் சொல்ல கேட்கணுமா? 3 மாத டைம் இருக்குடா, அதுக்கு பிறகு மாற்றி வச்சு தரேன். அதுக்குள்ளே உன் பணம் வந்து சேர்ந்துடும். இந்தா நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மேலூர் எல்லை